இன்னைக்கு நம்ம கன்சியூமர் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எப்படி ஈகோர்ட்ல பார்க்கலாம், நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். கன்சியூமர் கேஸோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். நீங்க கூகுளில் போயிட்டு கன்சியூமர் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்துடும். அதாவது cms.nic.in இந்த வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் இருக்கும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் கேஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பாண்டிச்சேரின்னு எடுத்துங்க, இல்லை தமிழ்நாடுன்னு எடுத்துக்கும். தமிழ்நாட்டில் கன்சியூமர் கோர்ட் உள்ள தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததில் என்ன ஊர், சேலமா, சிவகங்கையா, திருவாரூரா, ஏதாவது ஒரு ஊரை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு கேஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சோ அந்த ஊரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா டைப் பண்ணுங்கள். 75811. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிசி கேஸ் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல என்ன கேஸு சிசி அப்படின்னு போட்டுட்டு இந்த சிசி பக்கத்தில் இந்த ஸ்லாஷ் போட்டுட்டு கேஸோட நம்பர் 1/2023, சிசி நம்பர் 1/2023 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இதை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். இதில் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வியூ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரொசீடிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ப்ரொசீடிங்ஸில் டெய்லி என்னென்ன இப்போ ஹியரிங், இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 10/2/24 அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் போய்ட்டு நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். கேஸ் டைப் பண்ணுவோம். சிசி 60/23 இல்லை ஒரு 90/23 போடுவோம். இதை ரேண்டமாக செக் பண்ணுறேன், யார் கேஸுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இங்கே கேப்சாவை போட்டுருங்க. 547 சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி வந்துடுது. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி வந்துடுது. இதில் இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் 6/12. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே இந்த சைடில் பார்த்தினாலுமே இந்த ப்ரொசீடிங்ஸில் கிளிக் பண்ணி அந்தந்த டேட்டோட ஸ்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டோட கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஒருவேளை உங்கள் வழக்கு ஸ்டேட் கமிஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கமிஷன், தமிழ்நாடு என்ன ஊர், எந்த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை போட்டுக்கிட்டு அந்த கேப்சாவை அதே மாதிரி போட்டுக்கிட்டு என்ன ஊரோட அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் கேஸே இல்லை. வந்துட்டு பாருங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீடிங்ஸ்னு இருக்கும். ஒரு கன்சியூமர் கோர்ட்டோட கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்றதை தெரிஞ்சுங்க. மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள். கன்சியூமர் கேஸ் யாருக்காவது பெண்டிங்கில் இருக்குது அல்லது யாராவது கன்சியூமர் கேஸ் போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.